காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வல்லம் சிப்காட்டில் 20 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள பெண் தொழிலாளர்கள் தங்கும் விடுதியை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்க உள்ளார். இதுகுறித்து அங்குள்ள பெண் தொழிலாளர்களிடம் எமது செய்தியாளர் மனோகரன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தற்போது நாம் இருப்பது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வல்லம் சிப்காட்டில் இருக்கிறோம். இங்கு பார்த்தோம் என்றால் இந்தியாவிலேயே முதல் முறையாக 18,720 அறைகள் கொண்ட பெண்கள் தங்கும் விடுதினையை குறிப்பாக வெளி மாநிலங்களிலிருந்து பீகார், ஒடிசா உள்ளிட்ட மாநிலத்திலிருந்து இங்கு வந்து தங்கி வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு ஏதுவாக மிகவும் மலிவான ஒரு கட்டணத்தில் இந்த தங்கும் விடுதினை வந்து இன்று தமிழக முதல்வர் திறக்க உள்ளார். மேலும் வந்து பெண்களுக்கு முக்கியமாக ஒரு பாதுகாப்பாக எனவும் கருதப்படுகிறது. இது குறித்து எறையூர் ஊராட்சி மன்ற தலைவர் சசிரேகா அவர்கள் இருக்கிறார்கள். அவரிடம் நம்ம இதை கேட்போம். வணக்கம் மேடம். இப்போ தமிழக முதல்வர் வந்து பெண்களுக்காக 18,720 அறைகள் கொண்ட இந்த கட்டிடத்தை வந்து இன்னைக்கு திறக்க உள்ளார். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு பெண்ணா இருந்து? இது ரொம்பவுமே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டில் எங்குமே திறக்காத 18,000 படுக்கை அறைகளை கொண்ட ஒரு அதிநவீன இருப்பிடத்தை எங்க முதல்வர் எங்களுக்கு திறந்து வச்சிருக்காரு. குறிப்பா வேலை செய்கிற பெண்களுக்கு இது ரொம்பவே சந்தோஷமான. இப்போ நிறைய வெளி மாநிலத்திலிருந்து வர பெண்கள் நிறைய பிரைவேட் இடத்துல தங்கியிருக்காங்க. அங்க எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, நிறைய நிறைய நியூஸ் நாங்க கேள்விப்படுறோம். ஆனா இங்க வந்து எல்லாமே நிறைய சேஃப்டியான ஒரு இடமா இது இருக்குது. திருமணம் ஆகாத பெண்கள் குறிப்பா சொல்ல போனோம்னா இன்னைக்கு அவங்களுக்கு நிறைய இடத்துல சேஃப்டியே இல்லாம இருக்குது. இந்த மாதிரி இடம் இருக்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரமும் அவங்களுக்கு இப்போ ஒரு ஹோட்டலுக்கு ஒரு இடத்துல தங்குறோம்னா நிறைய பணம் அவங்களுக்கு செலவாகுது இதன் மூலமா. இப்போ இந்த இடத்துல மலிவான இடத்துல இருக்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரமும் நிறைய பணம் அவங்க மிச்சப்படுத்த முடியுது. அவங்க வாழ்வாதாரமும் அவங்களுக்கு மேம்படுது. இப்போ எங்க ஊர்லயே பஸ் இல்லாம இருந்துச்சு குறிப்பா கொஞ்ச நாளா. இப்போ இலவச பேருந்து வர நிறைய பெண்கள் எங்க கிராமத்துல இருந்து வேலைக்கு போறவங்க இருக்காங்க. இதன் மூலமா நிறைய பயனடைய இருக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைங்க அழகா அந்த டைமுக்கு கரெக்டா வருது. அவங்க படிப்பு காரியத்துக்கு ரொம்ப உதவியா இருக்குது. மகளிர் உரிமை தொகை எங்க ஊர்ல கிட்டத்தட்ட 411 கார்டு இருக்கு. அதுல 80% எல்லாருமே இதுல பயனடைகிறாங்க. இது ரொம்பவும் பெண்களுக்கு இது ரொம்பவும் இந்த திட்டம் ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. வேலைக்கு போயிட்டு அங்க நிறைய அவங்க பணியின் காரணமா ரொம்ப சோர்ந்து போய் வந்தாலும் அங்க பார்க் இருக்கு, பூங்கா இருக்கு. அவங்க ரிலாக்ஸா உட்காந்து அவங்களுடைய நேரத்தை கொஞ்ச நேரம் அவங்க செலவிடலாம். அது இல்லாம இப்ப எந்த ஒரு இதுக்காகவும் வெளியே போனோம்னாலும் வாகன வசதி ஏற்படுத்தி இருக்காங்க. அது இல்லாம கேண்டீன் உணவு கூட பெரிய அளவில் அங்க நிறுவப்பட்டிருக்குது. அதனால எந்த ஒரு தேவைக்காகவும் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. சேஃப்டியாவும் அங்க இருக்கலாம் அவங்களுக்கு. இதன் மூலமா அவங்களுடைய ஹெல்த்தும் வந்து பாதிக்கப்படாம பாதுகாப்பா இருக்குது. அதுவும் ரொம்ப சந்தோஷமா விஷயமா இருக்கு. பெண்களுக்கான தங்கு விடுதினை அதாவது மிகவும் குறைந்த கட்டணத்தில் இது இருந்தால் மக்களுக்கு வந்து போதிய ஒரு பயனடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சத்தியம் செய்திகளுக்காக ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து மனோகரன்.